சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா? அதுக்கு நஷ்டீடு கொடுத்துருங்க, 10 லட்ச ரூபா கொடுத்துருங்க. உனக்கு இடம் கொடுத்து நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். பணம் கொடுக்குறோம், பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இல்ல அவங்க கேட்ட பணத்தை நீயே கொடுத்துரு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. சிறடி காசி சீரியல் ரொம்ப தரமாக போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. பார்வதி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. விஜயாமா கூட இருந்ததுக்கு ஒரு தப்பா 10 லட்ச ரூபா இப்போ நஷ்டடி கேட்டிருக்கான்னு சொல்லாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. 2 பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சமாதானப்படுத்தினாலும் இப்போது பார்வதி அவங்ககிட்ட 10 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. பார்வதி என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜயா வீட்டுக்கு ஓடி வந்து இந்த மாதிரி 10 லட்ச ரூபா என்கிட்ட கேட்குறாங்க, உங்க கூட நான் சேர்ந்தங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துருன்ட்டு மனோஜாமா வீட்டில் போய் அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசு தந்தா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து இந்த 10 லட்ச ரூபா கேட்டுக்கான்னு சொல்கிறாங்க. மனோஜிட்டு கேட்டவுடனே விஜயா வந்து மனோஜிட்டு கேட்குறாங்க, இந்த ரோகிணி தாமா ஐடியா கொடுத்தாங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் நீ அன்றைக்கி வந்து நகையை வச்சு நீ லாக் பண்ண பார்த்தா இப்போ வந்து இந்த பிரச்சனையை வேறு கொடுக்குறியா, நீ தான் அந்த காசு ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயாமா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியை சிக்க வைக்க பார்க்குறான்னு சொல்லாங்க. சிறடி காசி சரி எதை நோக்கி போயிட்டுருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட கருத்து கணிப்பை கமெண்ட்டில். சீரியலில் அடுத்த வாரம் என்ன மாதிரி திருப்பங்கள் உண்டாக போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.